வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, பாட்டால் ராதா பட விழாவில் மிஷ்கினின் மூக்குடைத்த தொகுப்பாளினி. ஒரே அசிங்கமாக போச்சு. என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனராக காணப்படுறவர் தான் நம்ம மிஷ்கின் சார். இவர் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் ட்ரெயின் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இயக்குனர் மிஷ்கின் பாட்டால் ராதா படத்தின் விழாவில் பொதுமேடையில் சேர்ந்த சேட்டைகளை அவர் பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு. சித்திரம் பேசுறது திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் மிஷ்கின். இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறலாலும் ஒரு விமர்சன ரீதியாக கொஞ்சம் நல்லாவே பேசப்பட்டது. இதனால் முதலாவது படத்திலேயே ஒரு நல்ல இயக்குனர்ன்ற பேர் பெற்றார். இதை தொடர்ந்து அஞ்சாதே, நந்தலாலா, யுத்தம் செய் இந்த மாதிரி படங்கள் இயக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இயக்குனராக அடையாளம் காணப்பட்டார். மேலும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் பிசாசு இந்த படங்கள் மிஷ்கின் ஒரு கேட்டகரியிலே முக்கிய படங்களாக இருக்குது. இதை தொடர்ந்து பிசாசு 2 திரைப்படம் இயக்கும் போது இன்னும் வெளியாகாமல் இருக்குது. இதற்கிடையே துப்பறிவாளன் படத்தை இயக்கிய விஷாலுக்கு ஒரு ஹிட் கொடுத்துருந்தார். மேலும் சக்கரவர்த்தி, லியோ, மாவீரர் இந்த மாதிரி வரிசையாக படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இவ்வாறான நிலையில் பாட்டால் ராதா படத்தின் விழாவில் பா ரஞ்சித், மிஷ்கின், வெற்றிமாறன், லிங்குசாமி இவங்களாம் கலந்த நிலையில் மேடையில் பேசிய தொகுப்பாளினி தடுத்து நிறுத்தியிருக்காரு மிஷ்கின். ஆனால் அது குறித்து தொகுப்பாளினி உங்களை கூடலாமா சார், பா ரஞ்சித் சாரை கூப்பிட்டுன்ற மாதிரி சொன்னது ஒரு சோகத்தோடு மீண்டும் அமர்ந்துடுறாங்க. இது மேடையில் நடக்கிற விஷயம் நாகரிகமாக இருந்தால் நல்லது. அது நாகரிகம் இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ.